வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச 90s கிட்ஸ் பெட்டிக்கடை பால்கோவா. இது பொட்டுக்கடலை வச்சு செய்கிறதுங்க. ரொம்ப சுலபமாக 5 நிமிஷத்துலேயே டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பர்ஃபெக்டாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி வீடியோஸ் வரும். இன்றைக்கி இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, சாதாரண சட்னிக்கு யூஸ் பண்ணுற கடலை, 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா ஒரு மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நைஸாக மாவு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எந்த கப்பில் நம்ம அளந்து எடுத்தோமோ அதில் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக இதே அளவில் நெய் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவு பவுடரை, மாவு, சர்க்கரை, ஏலக்காய் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃபில் இருக்கட்டும், கவனமாக இருங்க. எண்ணெய் சூடானதும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ எந்த வேலையுமே இல்லை, நம்ம கலந்து விட்டோம்னா போதும். அந்த சூட்லேயே சர்க்கரை மெல்ட் ஆகி நல்ல ஒரு பாகமாக வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கப்புறமா நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக கலந்து விட அந்த சூட்லேயே நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகும். இப்படி அழுத்தி நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டே வரணும். அவ்வளோதான். சூட்லேயே நம்ம செட் பண்ணிடணும். ஒரு பிளேட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ அந்த மாவை நம்ம போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட ட்ரேவோ அதெல்லாம் இல்லைனாலும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நார்மலான ஒரு பிளேட் இருந்தால் போதும். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கும். அதில் லைட்டாக எண்ணெய் தடவி சூடாக இருக்கும்போதே அந்த மாவு கன்சிஸ்டன்சி, அந்த மாவை நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம செட் பண்ணி விடணும். நல்லா சுடுது. இந்த சூட்லேயே நம்ம கரண்டி வச்சுட்டு நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவு நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தள்ளி விட்டு நல்லா டைட்டாக செட் பண்ணிக்கோங்க. கையில் தொட முடியாது. நீங்கள் கரண்டி வச்சு கூட லைட்டாக அமுத்தி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பவுல் இருந்ததுன்னா அதை வச்சு கூட நீங்கள் நல்லா அழுத்தி விட்டுட்டு செட் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக செட் ஆயிரும். அவ்வளோதான், நல்லா டைட்டாக செட் ஆகிடுச்சு. இது சூடோடு இருக்கும்போது தான் இந்த மாதிரி செட் பண்ண முடியும். ஆற விட்டுறாதீங்க. மாவு வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா அழுத்தி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கத்தி எடுத்துகிட்டு லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. இது சூடோடு இருக்கும்போதே பண்ணுங்கள். இப்போ நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம கட் பண்ணிடலாம். கத்தியில் கட் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற மாதிரி உள்ளே வெளியே இழுக்காதீங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டு எடுத்தோம்னா உடையாமல் வரும். எந்த ஷேப் வேணுமோ, எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் டைமண்ட் ஷேப் மாதிரி கட் பண்ணுறேன். க்ராஸாக கட் பண்ணோம்னா டைமண்ட் மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணோம்னா டைமண்ட் மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஆற விட்டு எடுக்கணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒன்று எடுத்து காட்டுறேன். லைட்டாக நல்லா ஆற விட்டு எடுத்தோம்னா மாவு தனித்தனியாக வராது. டெக்கரேஷனுக்காக ட்ரை கிரேப்ஸ் ஒன்று மேலே வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா ஆற விட்டு எடுத்திங்கன்னா மாவு வெளியே வராமல் நல்லா செட் ஆகி வந்துடும்.
இந்த மாதிரி மேலே உங்களுக்கு நட்ஸோ இல்லை ட்ரை கிரேப்ஸா இல்லை டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் மேலே வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரை கிரேப்ஸ் வைக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட், டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்கூல் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கூட நீங்கள் டெய்லி ஒன்று கொடுத்து விடலாம். இல்லை ஈவினிங் வந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு நீங்கள் செஞ்சு வைக்கலாம். பொட்டுக்கடலை சர்க்கரை மட்டும்தான், நெய் சேர்த்தி பண்ணோம்னா இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.